தொடர்ந்து நம்ம சிறப்பு நிரலையை தொடரலாம். திரு ஸ்ரீதர், இப்போ தொழில்துறையினரோட இந்த கோரிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பட்ஜெட்ல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு கவர்மெண்ட்னால மூலப்பொருளுடைய இதை ப்ரைஸை நிர்ணயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இருக்கிறது ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியில் இருக்கோம். அதனால் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரு பொருளுடைய விலையை நிர்ணயிக்கிறது. அதனால் இந்த கோரிக்கை என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா, கவர்மெண்ட் என்ன தான் கமிட்டி போட்டாலும் ஃபைனலி மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். நீங்கள் என்ன கமிட்டி போட்டு என்ன டிசிஷன் எடுத்தாலும் மார்க்கெட்டில் டிமாண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதோடைய விலை ஜாஸ்தி ஆகும், சப்ளை ஜாஸ்தியாக இருந்தால் கம்மியாகும். ஸோ இந்த கருத்துக்கு என்னுடைய கருத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் ஒர்க் சார்ஜஸுக்கெல்லாம் 18% போட்டது, அது கண்டிப்பாகவே அதை கொஞ்சம் குறைக்க வேண்டியது தான். அதே போல் சில ஜிஎஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரியை கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஃபுட்வேர் எடுத்துங்களேன், ஒரு ஷூ 2500 ரூபாய்க்கு கீழே விற்றீங்கன்னா அதுக்கு 5% தான் ஜிஎஸ்டி. பார்க்கும்போது பார்த்தா ஓகே, இது கன்சியூமர்ஸுக்கு கம்மியாக இருக்க விலை அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட், கெமிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் 18%. அந்த 18%ஐயும் அந்த 5%ஐயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் ரீஃபண்டுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த ரீஃபண்ட் பிளாக் ஆகி அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகுது. ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றா இந்த 5%-ஐ திருப்பியும் 18% செய்யலாம், இல்லை 5%லேயே வச்சுக்கிட்டு இந்த ரீஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 12%க்கும் 5%க்கும் உள்ள வித்தியாச ரீஃபண்டை துரிதப்படுத்தி சீக்கிரம் ஆட்டோமேட்டிக் ரீஃபண்ட் ப்ராசஸாக அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும். இந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் செப்டம்பர் 25 நடந்ததில் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ரீஃபண்ட் கொடுப்போம், இந்த மாதிரி இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இருந்தது, அவுட்புட்டில் 5%, இன்புட்டில் 18%னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக 90% வரைக்கும் ரீஃபண்ட் கொடுப்போம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அது இன்னும் அமுல்படுத்தலை. அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. இந்த பட்ஜெட்டில் அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது பண்ணினா உங்களுக்கு ஜிஎஸ்டியில் பெரும்பாலும் இந்த தொழில் முனைவர்களுடைய ஒரு கன்சர்னை அட்ரஸ் ஆகும். அதை தவிர சில அதர் இதுவும் இருக்குது, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும் ஜிஎஸ்டி, அது அப்புறம் ரைட். திரு ஜான் சார், இப்போ ஜிஎஸ்டி சார்ந்து இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் அது பூர்த்தியாகும்னு சொல்கிற மாதிரி மருத்துவ காப்பீடு சார்ந்த சில எதிர்பார்ப்புகளும் சில தேவைகளும் இப்போ இருக்குது. அதுக்கான அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட வாய்ப்பு இருக்குது? என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம்? நம்ம இப்போ இதில் நான் திரும்ப தமிழ்நாடுன்னு சொல்ல நினச்சிடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கி எடுத்திங்கன்னா அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு ஒன்று தொடங்கியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இப்போது ஒரு சர்ஜரி அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். அதில் சில அனாமலிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு ரியல் ப்ராக்டிக்கல் கேஸ் எடுத்திங்கன்னா, இப்போ ஒரு திருவாண்டத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, கிம்ஸ் அப்படிம்பாங்க. நாகர்கோவிலில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அவர் இங்கே தமிழ்நாடு சிஎம்மோட லிமிட்டு தான் வச்சுருக்காங்க, அங்கே யூஸ் பண்ண முடியலை. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பட்ஜெட்டில் இவங்க கொண்டு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அது வரும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரப்போசல்ஸ் போயிருக்கு. அது புரியுறதில்ல நான் சொல்கிறது உங்களுக்கு. நான் எனக்கு இங்கே லிமிட்டு ஏன்னா ஒரு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த சிஎம்மோட எல்லாருமே எல்லா இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான இது நம்ம ஒரு ஸ்டேட்டில் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படியும் இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்க போகிறாங்க. அது ஏன் அடுத்த இடத்துக்கு கொடுக்கக்கூடாது? அந்த லிமிட்டு ஏன் குறைக்கணும்? அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இப்போ 5 lakhs தான் லிமிட் இருக்குது, ஆனால் அவருக்கு அதுக்கு மேலே உள்ள ஒரு டிசீஸ் வந்துன்னா அவரோட நிலைமை என்ன? அது நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இல்லை, எதுக்கு எவ்வளோ கிளைம் வருதுன்னு தெரியலை. ஸோ அந்த மாதிரி அந்த மெடிக்கல் விஷயம் பொறுத்தவரையில் அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நம்ம ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோன்னா அதான் சொல்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் அதை திரும்ப ஒவ்வொரு எந்த நாட்டில் நல்லா இருக்குதோ, நம்ம ஸ்டேட்டு இந்தியாவுக்குள்ளே எடுக்கும்போது எந்த ஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி வெளியே எடுத்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் 100% ஒரு ஃப்ரீ அப்படிங்கிறதுக்கு வந்துடுது வித் குவாலிட்டி. அதை நம்ம ரெடி பண்ணணும் நல்லபடியாக. ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, அதை பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இன்று வாரம் விடுமுறை இருந்தாலும் பங்குச்சந்தைகள் செயல்படுகின்றன. இருந்த போதிலும் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் தொடங்கி இருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுசித்ரா, பங்குச்சந்தைகள் இன்று திறந்திருக்கும் அப்படிங்கும் போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது, தற்போது சரிவோட தொடங்கி இருக்கு, விவரம் என்ன? இந்திய பங்கு சந்தைகளுடைய இன்றைய நடவடிக்கை குறிப்பாக பட்ஜெட்டை முன்னிட்டு
சிறப்பு வர்த்தகம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய பங்கு சந்தைகள் வெளியிட்டு அதனுடைய வர்த்தகம் இன்று காலை தொடங்கிய நிலையில் சரிவுடன் பங்கு சந்தைகள் தொடங்கியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பு வர்த்தகம் இன்று நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட நிலையில் இன்று பட்ஜெட்டை ஒட்டி ஒரு வளர்ச்சி என்பதும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நிப்டி உள்ளிட்ட புள்ளிகள் சரிவில் தொடங்கியுள்ளதாக பங்குச்சந்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சியினுடைய செயல்பாடுகள் தற்பொழுது சற்று குறைவாக ஒரு சில புள்ளிகள் குறைந்து சரிவுடன் தொடங்கியுள்ளதாகவும் சுமார் 0.66% முதல் அது தொடங்கியுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். பிஎஸ்சி சென்செக்ஸ் மற்றும் நிப்டி 50 ஆகிய செயல்பாடுகள் சரியாக 9 மணிக்கு தொடங்கியுடன் இந்த ஒரு சரிவை ஏற்றியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 11 மணிக்கு மத்திய பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படும் நிலையில் படிப்படியாக அதனுடைய அந்த ஒரு புள்ளிகள் என்பது உயரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக பங்குச்சந்தை ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, அது குறித்த விவரங்களுக்காக. சரி, இப்போ இந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறதே ஒரு பங்குச்சந்தை தொடங்குறதுல இருந்து எல்லாருக்குமே இருக்கும். அது இப்போ சரிவோட தொடங்கி இருந்தாலும் பட்ஜெட்க்கு அப்புறம் அது மாறலாம். இப்போ இது என்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சந்தைகள்ல? சந்தைகளில் பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்குலேஷன் தான் நடக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு போர்ஷன் இருந்தாலும் பெரும்பாலும் ஸ்பெக்குலேஷன் தான். அதனால் பட்ஜெட்டுடைய சந்தையில் என்ன நடக்கிறதுன்னு வச்சுக்கிட்டு பட்ஜெட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு 3-4 ஹவர்ஸில் சில பேர் ஒரு பொசிஷன்ஸ் எடுப்பாங்க, சில பேர் பொசிஷன்ஸை அன்வைண்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம பட்ஜெட்டோடைய இம்ப்ளிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல பட்ஜெட்டு குறைவான பட்ஜெட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக இந்த ப்ரைஸஸ் எல்லாம் பேஸ் மெட்டல் ப்ரைஸஸ், இந்த காப்பர், ஜிங்க், அலுமினியம் ப்ரைஸஸ் அதுக்கு சார்ந்த ஷேர்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு வருது. எதுக்காக இது இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் இப்போ தடன்னு கீழே விழுதுன்னு யாருக்குமே தெரியல. இப்போ கோல்டு, சில்வர், நீங்கள் கோல்டு ஜுவல்லரியே போய் கேட்டிங்கன்னா கூட ஒரு பிரபலமான இவர் சொன்னார், நான் கோல்டு ஜுவல்லரை போய் கேட்டேன் ஒரு மெட்ராஸ்லேயே சென்னையிலே பெரிய, ஏன் கோல்டு கம்மியாகுமா, எனக்கு தெரியாது சார், எனக்கு கோல்டில் ஏன் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு தெரியல. அதனால் பங்குச்சந்தையில் என்ன நடக்கிறதுங்கிறதும் பட்ஜெட் அறிவிப்புக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. பட் டைரக்ட் கனெக்ஷன் இல்லையோ அப்படின்றது தான் என்னுடைய. ஸோ பங்குச்சந்தையோடைய பிஹேவியரை வச்சுக்கிட்டு பட்ஜெட்டை நம்ம கமெண்ட் பண்ணுறது அது சரியாக இருக்காது. ரைட், தொடர்ந்து பேசலாம். மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை விடுப்பு, புதிய ரயில்வே திட்டங்கள் போன்றவை குறித்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை என்ன, தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் என்னவாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு, எப்படி இருக்கும்? இன்று வெளியாகக்கூடிய மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சில மிக முக்கியமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் வைத்திருக்கிறது. மிக முக்கியமாக சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட பணிகளுக்கான மத்திய அரசுடைய பங்கு தொகை என்பது மொத்தமாக 9,500 கோடி ரூபாய். இன்றைக்கு அதுல தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறாங்க. அதே போல மதுரை மற்றும் கோவை ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் பணி அமைப்பதற்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கையை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்தது. ஆனால் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. எனவே மீண்டும் அந்த விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே